வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்குறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகரவுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தா நடந்துன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட். இதில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்தது ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு கேப் டவுன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் மேலே ஓப்பன் ஆகி ஒன்று பிரேக் கொடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸு பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட் அப்சைடு நம்ம கொடுத்துருந்த ரெஸ்ட் இது ஸ்ட்ராங் ரெஸ்ட்னு சொல்லியிருந்தோம். இது பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் அப்சைடு போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ண முடியல, திருப்பி இருந்து ஒரு ஃபால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட்டில் உடச்சோன்னா மார்க்கெட்டில் அடுத்தது ஃபால் ரேஞ்ச் ஆக்சுவலாக நம்ம வந்து எதிர்பார்த்து என்னன்னா இந்த இடம் உடைக்கிறப்ப இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சைட்வே செட்டப்பில் நம்ம கொடுத்த செகண்ட் சப்போர்ட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்த்து என்னன்னா ஃபஸ்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால்னு கொடுத்தோம். அதே போல் மார்க்கெட்டை பார்த்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணி மார்க்கெட்டில் ஃபால் ரேஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட் ரீசன் தாண்டுவாங்க தாண்ட முடியலை. அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபால் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பேங்க் நிஃப்டியும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து கேப் டவுன் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் அப்படின்னு ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் அப்சைடு போக வாய்ப்பு. ஆனால் மார்க்கெட்டில் கேப் டவுன் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃபால் தான் அப்படிங்கிற மாதிரி தெளிவான வீடியோ சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் பண்ணி நம்ம கொடுத்து செகண்ட் சப்போர்ட் அப்சைடு பண்ணிச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ண முடியல பார்த்தீங்கன்னா தெரியும் இடத்துல இந்த ரேஞ்சுக்குள்ளே போக முடியல. திருப்பி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் தான். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துருந்தோம் லெவல்ஸில் நம்ம வந்து தேர்ட் வரைக்கும் கூட இறங்க வாய்ப்பு தான் கொடுத்துருந்தோம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் பெரிய ஃபால் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஃபால் 400லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு ஃபால் தான் கண்டினியூவாக இருந்துச்சு. சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸ் தான் சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் அடுத்தது ஃபால் இருக்கும். அந்த தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் வர வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசன் தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்த பிரேக் பண்ண முடியல. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போகல மார்க்கெட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கண்டினியூவாக ஒரு ஃபால் தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன ஆட வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா அடுத்தது ஒரு செல்லிங் கேண்டில் தான். இந்த நம்ம சொல்லியிருந்த இந்த வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த கேண்டில் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால்னு கொடுத்துருந்தோம். இப்போ இந்த லெவல் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. அடுத்த சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு தான் வரும். 24,500 அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது அந்த இடம் தான். கிட்டத்தட்ட 180 பாயிண்ட்ஸ் இறங்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பிறகு சப்போர்ட் இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். அதே சமயம் மார்க்கெட்டை பொறுத்தவரை பையிங்னு பார்த்தோம்னா இந்த ஹையை தாண்டினா தான் அதுக்கெல்லாம் ரேஞ்சு இந்த ரேஞ்சுக்கு இருக்கிறது வாய்ப்பு. இதையும் பிரேக் அதாவது இந்த சப்போர்ட் அதாவது 24,500 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்தது பெரிய ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது பிரேக் பண்ணும் பட்சத்தில். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 24,698 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 24,798 அப்படிங்கிற செகண்ட் ரெஸ். தேர்டை பொறுத்தவரை இன்றைக்கி போன ஹை தான் 24,889 அப்படிங்கிறது வந்து தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சார் ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் இன்றைக்கி போன லோ தான் 24,646. அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து 24,489ங்கிறது செகண்ட் சப்போர்ட் வரும். தேர்டை பொறுத்தவரை 24,378. சரி ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்புன்னு பார்த்தோம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட். மார்க்கெட் வந்து இந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் அப்சைடு போகிற வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இங்கேருந்து அப்சைடு தான் திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஸ்ட்ராங் சப்போர்ட். இது உடைச்சிச்சுன்னா மார்க்கெட் அடுத்தது பெரிய ஃபால் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்லியில் உள்ள ஒரு சப்போர்ட் 24,378 அப்படிங்கிறது. மார்க்கெட் வந்து ஒரு வேளை கேப் டவுன் கொடுத்து அப்சைடு போனாலும் மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இதுலேருந்து மார்க்கெட் செல்லிங் தான் வரும். அந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது. செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்காத வரைக்கும் அதாவது செகண்ட் சப்போர்ட் எடுக்காத வரைக்கும் மார்க்கெட்டு செல் அண்ட் ரைஸாக மேலே தொட்டால் கீழே தான் வரும். ஆனால் இந்த இடம் தொட்டால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்பு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஃபால் இருக்கும். இந்த இடத்துல பிரேக் பண்ண வரைக்கும் இந்த இடம் பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் அடுத்தது ஃபால் இருக்கும். இந்த இடத்துல பிரேக் பண்ணல மார்க்கெட்லாம் அந்த இடத்துல அப்சைடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணுதோ அப்போ தான் மார்க்கெட்டில் நம்ம வெரி புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதாவது புல்லி செட்டப் மாறிட்டு அர்த்தம். அது வரைக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த இடம் கூட கிடையாது. இன்னும் ரேஞ்ச் இருக்குது. ஆனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹை இதறியான கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா டே வெரி ஹை பிரேக் பண்ணவே இல்லை. ஒவ்வொரு நாளுமே வரிசையாக பார்த்தோன்னா இது இந்த இந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபால் தான் நமக்கு. அப்புறம் பட்சத்தில் ஃபஸ்ட்டு இது பிரேக் பண்ணாலும் அடுத்தது நம்ம புள்ளி செட்டப்புக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த செகண்ட் சப்போர்ட் உடைக்காமல் இருக்கணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த ரெட் கேண்டில் லோ தான் நம்ம சப்போர்ட் ஸ்ட்ராங் சொல்லியிருந்தோம். முதல்ல நடந்து சொல்லியிருந்தோம். அது லெஸ்ஸாக வேலிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு லோவாக சொல்லியிருந்தோம். இப்போ பிரேக் பண்ணி க்ளோசிங் கீழே தான் இருக்குது. அது இல்லாமல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருந்தோம். இந்த செட்டப்பில் வந்து இந்த ஸ்டைலில் அதாவது பிரேக் இந்த கேண்டில் விட்டுட்டு அப்படி போட்டோம்னா ஸ்ட்ராங்கானது இது பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பால் ஆடினாலும் நம்ம டேக்கு மேலே கொஞ்சம் வச்சுருப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங்கே நல்லாவே இருக்குது. இதுபடி பார்த்தீங்கன்னா அடுத்தது இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. டே செட் அப்படி பார்த்தோம்னா இந்த ஹையை தாண்டினா மட்டும் தான் மார்க்கெட்டில் நம்ம புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த செட்டப்புக்குள்ளே மாறணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் செட்டப்பில் இருந்துச்சு. அந்த பாக்ஸ் செட்டப்பை விட்டு மார்க்கெட் வந்து கீழே தான் இருக்குது. இது கீழே தான் பிரேக் பண்ணி க்ளோசிங் கீழே தான் இருக்குது. இதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இறங்க தான் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். எது வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட 55,400 வரைக்கும் டே செட்டப் படி இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி ஓகே 15 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் எந்த மாதிரி இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 56,178 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 56,406 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன். தேர்டை பொறுத்தவரை இன்றைக்கி போனால் ஹை தான் 55,578 அப்படிங்கிறது தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சரி ஓகே சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 55,997 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 55,914 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 பாயிண்ட்ஸ் தான் அந்த செட்டப்பில் தான் செகண்ட் சப்போர்ட் இருக்குது. தேர்டை பொறுத்தளவுக்கு 55,376. சரி ஓகே என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வரும்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டும் பக்கத்து பக்கத்து எல்லோ ஜோனாக போட்டுருவோம். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆனால் இந்த டேக்குள்ளே கீழே பக்கத்தில் இருக்குது. இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்தது ஃபால் இருக்கும். ஒருவேளை கேப் டவுன் இருந்தாலும் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு ரெசன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸாக மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டே ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் போனால் திருப்பி செல்லிங் தான் இருக்கும். அதே சமயத்தில் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணது பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருங்க ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் போட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மேலே இந்த செட்டப்பும் சொல்லியிருந்தோம். டோஜி கீழே தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தோம். இப்போ அந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாங்க. அடுத்த சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் தான் வரும். இந்த லோ தான் அடுத்த சப்போர்ட் 80,300ங்கிறது தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 81,000ங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இந்த சிங்கோட ஹை 81,001. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 81,277 அப்படிங்கிற செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹை தான் 81,857. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் 80,776 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 80,489 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 80,080. சரி ஓகே இது என்ன மாதிரி மூவ்மெண்ட் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து டே ஹையை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போனாலும் கீழே தான் வரும். அதே சமயம் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஃபால் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த செகண்டுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங் இருக்க வாய்ப்பு. இந்த இடத்தையும் பிரேக் பண்ணால் அடுத்து 80,000ங்கிறது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் இது வீக்லி படி நம்ம கொடுத்துருப்போம். அந்த செட்டப் தான் இந்த இடம் தான் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு. அதாவது இந்த செகண்ட் சப்போர்ட்டும் ஸ்ட்ராங் தான். இது பிரேக் பண்ணிட்டாலும் அடுத்தது ஃபால் தான். இந்த ரேஞ்சு வந்து ஒரு நல்ல ஃபால் இருக்குது. ஒரு 500-400 பாயிண்ட் வந்து ஈஸியாக ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் வந்து மார்க்கெட் ஃபால் தான். மேலே போனாலும் செல் அண்ட் ரைஸ் மேலே தொட்டுட்டு திருப்பி இறங்க தான் செய்யும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி வணக்கம்.